க்ரோ பேக்ஸில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ க்ரோ பேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைஸஸ் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் சைஸ்டாக கூட நீங்கள் வந்து வச்சிங்கன்னா இந்த இடத்துல 2 ஒரு செடி வந்து வச்சுக்கிற மாதிரி அது மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நிறைய சைஸ் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இருக்குது சார். இப்போ நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன சைஸ் க்ரோ பேக்ஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம க்ரோ பேக் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் இது ஃபுல் ஒவ்வொன்றும் டபுள் ஸ்டிச்சாக தான் இருக்கும். எதுவுமே வந்து சிங்கிள் ஸ்டிச்சே கிடையாது நம்ம கிட்ட. பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் ஸ்டிச்சாக இருக்கும். இந்த ரவுண்டும் சரி இதுவும் சரி எல்லாமே டபுள் ஸ்டிச்சாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணிடுவோம். அதாவது 12க்கு 12 25 பீஸ் இதில் இருக்குது. இந்த மாதிரி பெரிய சாக்கில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாத மாதிரி ஒரு பண்டலாக பண்ணிடுவோம். ஸோ 500 பீசஸ் இந்த பண்டலில் இருக்குது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு க்ரோ பேக்ஸ். இது எப்படின்னா தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். இல்லை தாமரைனாலும் சரி நம்ம மீன் வளர்க்குறதுனாலும் சரி ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். க்ரோ பேக்ஸில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா yuvagreen.comனு சொல்லிட்டு இவங்களோட கம்பெனி பேர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு வந்து ரீட்டைல் மட்டும் இல்லாமல் ஹோல்சேலாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி அண்ட் நிறைய சைஸஸில் நல்ல குவாலிட்டியான க்ரோ பேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வர மாதிரியான குவாலிட்டியில் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து க்ரோ பேக்ஸ் வந்து வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் இல்லைனா டெரஸில் இல்லைனா மாடி தோட்டமாக நீங்கள் வந்து வச்சு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு தென்னங்கன்னே வந்து வச்சுருக்காங்க அண்ட் இது மாதிரியான ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குமே போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படிலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ க்ரோ பேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைஸஸ் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு அப்படிங்கிற இந்த ஸ்டார்டிங் சைஸ்லேருந்து இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24x24ங்கிற சைஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மாடி தோட்டம் மட்டும் இல்லை கீழே கூட உங்கள் வந்து நீங்கள் வந்து சிமெண்ட் தர போட்டு உங்கள் வீட்டு ஃபுல்லாக வச்சுருக்கீங்கன்னா அங்கேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் க்ரோ பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் பூச்செடியிலேருந்து உங்களுக்கு வந்து பெரிய தென்னங்கன்று கூட நீங்கள் வந்து வைக்க முடியும். கொய்யா மரம் கூட நீங்கள் வந்து வைக்க முடியும். இந்த மாதிரி பெரிய பேக்ஸ்லாம் வாழை மரம் கூட நீங்கள் வந்து வைக்க முடியும். இதெல்லாம் வந்து 12x12 சைஸஸ் ஸ்டாண்டர்டான நல்லா போகக்கூடிய மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து கத்திரிக்காய் செடியாக இருக்கட்டும் வெண்டைக்காய் செடி இது மாதிரியான சீட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்கொயர் சைஸ்டாக கூட நீங்கள் வந்து வச்சிங்கன்னா இந்த இடத்துல 2 ஒரு செடி வந்து வச்சுக்கிற மாதிரி அது மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நிறைய சைஸ் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே சைஸை கொஞ்சம் லென்த்தாக வந்து வாங்கிக்க முடியும். நீங்கள் இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த்து கம்மியாக கூட உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் 20 ரூபீஸ்லேருந்து அது மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் வந்து வெப்சைட்லேயே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதனால் உங்களோட கான்டாக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டிச் வந்து கொடுத்துறதுனால உங்களுக்கு வந்து லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ வாட்டர் வந்து ட்ரைனேஜ் ஆகிறதுக்காண்டி வந்து ட்ரைன் ஆகிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட ஃபேக்ட்ரி செட்டப்பில் போயிட்டு எப்படி மேக் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு க்ரோ பேக்கோட மேனுஃபேக்சரிங் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? இப்போ நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன சைஸ் க்ரோ பேக்ஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம க்ரோ பேக் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் இது ஃபுல். தார்பாய் வந்து இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுற அந்த ரோலை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடுவோம். சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டயா ப்ளஸ் ஒரு பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 கொண்டு வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி இந்த மாதிரி ரோப்பை வந்து சீலிங் பண்ணி மற்ற க்ரோ பேக்ஸ் மாதிரி எதுவுமே இது கிடையாது. மிஷினில் வச்சு சீல் பண்ணிடுவோம். டூலிங்கோட பிரியாதுங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் தான் இருக்கும். லைஃப் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அரௌண்ட் 4-5 இயர்ஸாக நம்ம ஃபீல்டில் இருக்கும். ஸோ இது லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் கன்ஃபார்ம் லைஃப் வரும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம க்ரோ பேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ வந்து நம்ம யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் யூனிட்டில் வந்து நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு அரௌண்ட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4500 to 5000 பீசஸ் நம்ம தைச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாடி தோட்டம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இவங்ககிட்ட ஹோல்சேலாக வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கான பர்பஸ் கேட்டாலும் சரி நீங்கள் ஒரு நல்ல குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இவங்ககிட்டே வாங்கிக்கலாம். அண்ட் நல்ல ஸ்டிச்சிங்கோட வந்துடும்லண்ணா. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டபுள் ஸ்டிச்சாக தான் இருக்கும். எதுவுமே வந்து சிங்கிள் ஸ்டிச்சே கிடையாது நம்ம கிட்ட. பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் ஸ்டிச்சாக இருக்கும். இந்த ரவுண்டும் சரி இதுவும் சரி எல்லாமே டபுள் ஸ்டிச்சாக இருக்கும். மெயினாக வந்து ட்ரைன் கோல்ஸ் வந்து எல்லா இதுலேயும் க்ரோ பேக்ஸ்லையும் ட்ரைன் கோல்ஸ் நம்ம போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்டர் வந்து கொஞ்சம் நாச்சு ட்ரைன் ஆகணும், இல்லைன்னா வந்து செடி வராது. ஸோ அழுகிரும் செடி. ஸோ அதுக்காக ஒரு 4 ட்ரைன் கோல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி சீலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் வந்து மிஷின் சீலிங்காக தான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டு ஸ்டிச்சிங் இருக்காது.
மிஷின் ஷீலிங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த க்ரோ பேக்ஸ் ஃபுல்லாக அதர் கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டொமஸ்டிக்காகவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா ஃபுல்லாக பேன் இந்தியா டெலிவரி. ஸோ எங்கே இருந்தாலும் எல்லா நர்சரியும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னென்ன சைஸஸ்லாம் பண்ணுறோம்? எல்லா சைஸுமே, யாராவது கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அந்த சைஸ் என்ன சைஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மினிமம் வந்து 6x6லேருந்து 24x24, 36x36 எல்லாமே இன்ச்சஸ், 36 inches by 36 inches. ஸோ நான் அரௌண்ட் 3 feet ஹைட்டுக்கு வரும். என்ன சைஸ் க்ரோ பேக்ஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஒரு பண்டல்னா வந்து 25 பீசஸ் இருக்கும். 5 வந்து 5 பண்டல் இருக்கும். ஸோ 5 வச்சு மிஷினில் வச்சு நம்ம பேக் பண்ணிடுவோம். இந்த மாதிரி அமர்த்தி ஒரு 25 ஒரு பண்டல் நம்ம பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணிடுவோம். ஒரு சைஸ், அதாவது 12x12 25 பீஸ் இதில் இருக்குது. இந்த மாதிரி பெரிய சாக்கில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாத மாதிரி ஒரு பண்டலாக பண்ணிடுவோம். ஸோ 500 பீசஸ் இந்த பண்டலில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 பீசஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டுவோம். அப்படியே ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த பெரிய ரோலை நம்ம பார்த்தீங்க இல்லையா, அந்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலாக சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி இந்த மாதிரி ஓட்டிடுவோம். சைடில் வர இந்த மாதிரி ஓட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஓட்டி தான் நம்ம ஸ்டிச்சிங் யூனிட்டில் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஆமாம், அதாவது க்ரோ பேக் யூனிட்னா வந்து செக்ஷன்ஸ், ஒவ்வொரு செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த தார்பாய் வந்து கட்டிங் செக்ஷனில் கட்டிங் பண்ணிடுவாங்க. கட்டிங்க்கு அப்புறம் சீலிங் செக்ஷனில் வந்து மிஷினில் வச்சு சீல் பண்ணுவாங்க. ஸ்டிச்சிங் செக்ஷனில் வந்து ரெண்டே ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் செக்ஷனில் வச்சு எல்லாமே உள்ள பண்ணி கரெக்டாக மடித்து 25 நம்ம பார்த்த மாதிரி பேக் பண்ணிடுவாங்க. பேக் பண்ணி மறுபடியும் வந்து ஒரே பண்டலில் வந்து பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. எவ்வளோ மினிமம் ஆர்டர்லேருந்து? மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 200 வச்சுருக்கோம். பல்க் ஆர்டர்னா 200 மினிமம் ஆர்டர் நம்ம கொடுக்கணும். ஸோ 200 தான் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோனாலும் நம்ம கொடுத்துடலாம். கண்டிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பல்க் குவான்டிட்டி கேட்டாலும் உங்களால் பண்ணிட்டு கண்டிப்பாக. கைஸ், இது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த நம்ம மாடி தோட்டத்துக்கான ஆக்சசரிஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யுவா கிரீன்கிற நேமில் அமேசான்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அமேசானில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் கொடுக்குறேன். www.yuagreen.comல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸு, இதோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். லைக் கொடிகள்லாம் நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து படர்ந்து போகிறதுக்கான ஒரு டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இதுக்கு வந்து வாட்டர் பாய்ச்சறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டேங்காக இருக்கட்டும். அண்ட் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிக்கு தேவையான சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வெண்டைக்காய் விதை, பாவக்காய், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, மிளகா, புடலங்காய் அண்ட் நிறையா டைப் ஆஃப் அந்த கீரை வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கண்டி வந்து வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல்க் குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறத நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு க்ரோ பேக்ஸ். இது எப்படின்னா தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். இல்லை தாமரைனாலும் சரி, நம்ம மீன் வளர்க்குறதுனாலும் சரி, ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஸோ அந்த பக்கம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மீன் உள்ள சுற்றிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இல்லை தாமரையும் வளர்த்துக்கலாம், ப்ளஸ் சைமன்டைனில் மீனும் விட்டுக்கலாம். கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தார்பாலினோட பர்பஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லி பல்க் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வச்சுருக்காங்க. நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கும் உங்களோட பர்பஸ்க்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் கொடுத்துருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நல்ல பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு வந்து தார்பாலி வந்து கிடைக்கும். வாரண்ட்டி உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல குவாலிட்டியில் யூவி ப்ரொடெக்டட் தார்பாலி தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.